எங்களை பின்பற்றுகிறார்களோ அவங்க தான் நேர்வழியில் இருக்கிறாங்க. யார் எங்களை பின்பற்றலையோ, என்னையை பின்பற்றலையோ அவங்க நேர்வழியில் இல்லை அப்படின்னு நான் பிரச்சாரம் செய்ததாக அவங்க சொல்கிறாங்களே. அப்படி எங்கே நம்ம பிரச்சாரம் பண்ணோம்? ஒரு இடத்துல பண்ணியிருப்போமா? இதுக்கு மாற்றமாக தான் பண்ணியிருக்கிறோம். எப்படி சொல்கிறோம் தெரியுமா? இப்போ பல பேர் நம்மளோட பிரிஞ்சிட்டாங்கல்ல, அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். எப்படி சொல்லியிருக்கிறோம்? யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாமல் என்னையை பின்பற்றி கொண்டிருந்தார்களோ அவங்களெல்லாம் என்னை விட்டு போய்விட்டார்கள். யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி கொண்டிருந்தார்களோ அவங்க என்னோடு இருக்கிறார்கள். எப்படி நான் சொன்னது எப்படி நேர் மாற்றமாக சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு எனக்கு சண்டை வந்துச்சுன்னா என்னை விட்டு போக மாட்டாங்க. ஏன்? அவங்க என்னை பின்பற்றலை. இல்லை, எனக்கு இவருக்கு சண்டை வருது, இவர் என்னையை பின்பற்றலை, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறாரு, அப்போ என்னை விட்டு இவர் போவாரா? போக மாட்டார். ஏன்? இவரே நான் பின்பற்றுறேன், நான் பின்பற்ற குர்ஆன் ஹதீஸை அப்படின்றவாரு. என்னை பின்பற்றுறாருன்னு வைங்க, என்னோட சண்டை வந்துட்டா அப்புறம் என்னோட இருக்க முடியாது. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க, இப்போ தமுமுகவில் நம்மெல்லாம் இருந்தோம். இருக்கும்போது என்னென்னவெல்லாம் செய்தார்களோ அது அத்தனையும் இப்போ மாற்றி விட்டார்கள். என்ன சொல்கிறாங்க? இந்த வாசகத்தை சொல்கிறாங்க. என்னது? ஒரு ஆள் எங்களோட இருந்தார், அவர் டார்ச்சர் கொடுத்தாரு, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம், அவர் போன பிறகு மாற்றிட்டோங்கிறாங்க. அப்போ என்ன அவங்க வாக்குமூலம் தர்றாங்க? அவங்க என்னை பின்பற்றி இருக்கிறாங்க. சுயமாக சிந்திக்காம அவர் என்னை பின்பற்றின காரணத்தினால என்ன பண்ணாங்க? எனக்கு அவங்களுக்கு சண்டையாக போச்சா, என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க. அதே மாதிரி ஹாமித் பக்கர்னு ஒருத்தர் இருந்தார், நம்ம தலைவராக வச்சுருந்தவரை. அவர் என்ன பண்ணார்? பப்ளிக்காக மக்கள்கிட்ட போய் பேசினார். எப்படி பேசினார்? நாங்கள் ஒரு ஆளோடு இருந்தோம், என்னை தான் சொல்கிறாரு, ஒரு ஆளோடு இருந்தோம், அவர் கருப்பை வெள்ளை என்று சொல்வார், நாங்களும் வெள்ளை என்று சொல்வோம், அவர் வெள்ளையை கருப்பு இப்படி சொல்றார். பயானுங்க பப்ளிக் மேடையில் சொல்றாரு, அவர் வெள்ளையை கருப்பு என்று சொல்வார், நாங்களும் கருப்பு என்று சொல்லி விடுவோம், இப்போ அதிலும் தப்பித்து விட்டோம் அப்படிங்கிறாரு. அப்போ இத்தனை வருஷமா அவர்கள் என்னையை பின்பற்றி இருக்கிறார்கள். சரியா? என்னையை பின்பற்றதுனால அவங்க ஜமாத்தில் இருக்க முடியல. எனக்கு அவங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன செஞ்சிருவாங்க? நான் சொன்னது என் கருத்து நினைச்சிட்டு அவங்க பின்பற்றி இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்பவும் சொல்லுகிறேன், இப்போ இருக்கக்கூடிய மக்கள்ல யாரெல்லாம் என்னையை பின்பற்றுகிறார்களோ அவங்க இருக்க மாட்டார்கள். எனக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும், ஒரு சண்டை வரும், ஒரு விவகாரம் வரும், ஒரு கடன் உதவிக்கு மனு கொடுப்பாங்க, நான் கொடுக்க மாட்டேன், உடனே ஜமாத்தை விட்டு போயிடுவாங்க. கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க, நான் மாட்டேன்னு சொல்லுவேன், உடனே ஜமாத்து. ஏன்? என்னை தானே பின்பற்றுறாங்க. என்னை பின்பற்றினார்களே ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. இப்பவும் சொல்லுகிறேன், யாரெல்லாம் என்னையை பின்பற்றினவர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக என்னோடு இருக்கவில்லை, போய்விட்டார்கள். கொஞ்ச நஞ்சம் இருந்தால் போய்விடுவார்கள். யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினார்களோ நான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வரைக்கும் என்னோடு இருப்பார்கள். குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற மக்களாக இருந்தால், நானும் குர்ஆன் ஹதீஸில் உறுதியானவனாக இருந்தால் அவங்க என்னோடு இருப்பார்கள். என்னை பின்பற்றினால் போய் இவ்வளவு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஜமாத் நம்ம மட்டும்தான். எங்களை பின்பற்றாதீங்க, குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுங்க அப்படி சொல்லும் பொழுது எங்களை பின்பற்றுங்கன்னு நாங்கள் எப்படி சொல்லியிருப்போம்? அதனால அது என்ன இல்லை, அந்த அடிப்படையை தப்பு பல மேடைகளில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இங்கே கூட சொல்லியிருக்கிறேன். இங்கே ஜும்மாவுடைய உரையில் கூட நினைஞ்சிருக்கிறேன். கடைசி அங்கே ஒரு ஜும்மா வந்துட்டு போனேன். அந்த ஜும்மா உரையில் கூட நான் நினைச்சிருக்கேன், வலியுறுத்தி குர்ஆன் ஹதீஸை தான் நீங்கள் பின்பற்றணும், அந்த ரெண்டு தான் உங்களுக்கு என்ன செய்யும், நேர் வழி காட்டும், யாரையும் எங்களையெல்லாம் நீங்கள் பின்பற்றாதீங்கன்னு தெளிவாக நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம்.